சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுரிக்கே பொய்யிருள் கடந்தமை சுடரே திரைபொறாமன்னும் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னவை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்றுய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள்தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையால் இன்று நாம் உண்மை விளக்கம் என்ற நூலில் உள்ள 23வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து இருக்கின்ற இறைவனின் திருவடித்தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து அடிநாயேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் இந்த செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் மிகவும் அருமையான வினா 2 வினாவுக்கு விடையை மணவாசகம் கடந்தார் அருளிய நிலையில் நாம் சிந்தித்தோம். மணவாசகம் கடந்தார் இதில் சொல்லப்படும் அந்த விடைகள் அத்தனையும் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை பல செய்யுள்களில் நமக்கு இதில் உறுதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆக ஆணவம் ஏது வினை ஏது என்ற வினாவுக்கு ஆன்மாவோட அறிவை விளங்க ஓட்டாமல் மறைத்து அறியாமையை தந்து நிற்கும் ஆணவம் எது அறியாமையை கொடுக்கின்றதோ அதெல்லாம் ஆணவம். இந்த ஆன்மாவை பிணித்திருக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் கண்மம் என்று அழகாக விடை சொன்னாங்க. இப்ப அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மள்கிட்ட ஆணவம் இருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இருக்கிறது நிறைய இருக்கு. நீரும் கண்டிகையும் பெற்று சைவத்துறையில் தோய்ந்து இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெருமான் அவங்க மூலமா நமக்கு ஏதேனும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு நாள் அனுப்பி வைப்பார். ஒரு வகுப்பிலையோ நமக்கு பாடம் எடுக்கின்ற ஞானாசிரியர் மூலமாகவோ அல்லது மற்ற பெரியோர்கள் மூலமாகவோ மெய்ஞானாசிரியர்கள் அப்படி இருக்கின்ற நிலையில நாம் அங்கே பாடம் கேட்டு உட்காந்துருப்போம். பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நம் தொண்டை சிறப்பித்து சொல்லுவார். நாம் பெருமான் கருணைக்கு இணங்க அவன் நம்மை கருவியாக கொண்டு திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருப்பான். அந்த ஆசிரிய பெருமான் இந்த தொண்டினை சொன்னால் மற்றவர்களுக்கும் ஆர்வம் பிறக்கும் என்பதற்காக, ஏன்னா ஞானாசிரியர் மெய்ஞானாசிரியர் என்கின்ற பொழுது எல்லாம் இறைவன் தான் செய்கின்ற உண்மை அவங்களுக்கு தெரியும். இருப்பினும் தொடக்க நிலையில் உள்ள அடியார்களுக்கு
அந்த அந்த ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பிறக்கும். அதன் மூலமாக மீத்தொண்டை செய்து அந்த உயிரும் உய்வடையுமே என்ற அந்த கருணை நோக்கோடு அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அடியார் அருமையாக திருத்தொண்டினை செய்கின்றார், தன்முனைப்பு இல்லாம செய்கின்றார், ஒவ்வொரு நாளும் இந்தந்த திருப்பணிகள் செய்கின்றார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிட்டு வரும்பொழுது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அந்த தொண்டினை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இத்தனை ஆலயங்கள் இவங்க திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க, இத்தனை முறை இவர்கள் உழவாரப்பணி பண்ணியிருக்கிறாங்க, இத்தனை முறை இவங்க முற்றுதல் செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப பெரியவங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு 100 முறை உழவாரப்பணி பண்ணியிருக்கோம். அவங்க சொல்லும்போது 150 முறைகள் இவர்கள் உழவாரப்பணி பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் திருவருளால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சொல்லப்படுகின்ற அடியார் அப்படியே மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியா அப்படியே கேட்டுக்கிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைத்தால் அவங்கள்ட்ட அறியாமை இருக்குன்னு அர்த்தங்க. ஆணவ மலம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அவங்க ஞானாசிரிய நிலையிலிருந்து சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் 100 தடவை தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுவதும் அறியாமை தான். ஏன்னா அந்த அடியார்களுக்கு ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? எது ஆணவமலம் இல்லை, அவங்கள்ட்ட எப்படி ஆணவமலம் இல்லாத எப்படி உறுதி செஞ்சுக்கலாம்னா, அப்புறம் அந்த ஆசிரியர் தனியாக வந்தவர், பெருமானே ஏங்கய்யா பெருமான் அடிநாயனை கொண்டு கருவியா செய்கிறாங்க, இப்படி மிகைப்படுத்தி பேச வேண்டாமே, அது உண்மை பொருள் இல்லையே என்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஞானாசிரியர் இறைவன் என்னிடத்து இருந்து சொன்னாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அதை மீண்டும் சொல்லாதவாறு அவர் திருவடியை பணிந்து அந்த செய்தியை சொல்லிடணும். இப்படி சொல்றவங்களுக்கு ஆணவமலம் அறியாமை இருள் இல்லைன்னு அர்த்தம். அவங்க சொல்லும் போது நம்ம ஒரு 25 தடவை செஞ்சுட்டு 100 தடவை செஞ்சாங்கன்னு சொல்லும்போது ஆமாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடிக்கும் அப்படியே இப்படி மனம் மகிழ்ந்து அது நிற்கிதுன்னு அந்த உயிர், அந்த உயிர்கிட்ட ஆணவ மலம் வேலை நன்றாக செய்கின்றது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். நாமெல்லாம் ஒரு அளவுகோல் வைத்து கொள்ள வேண்டும். யாரேனும் நம்ம பெருமக்கள் அப்படி சொல்றாங்கன்னா இதுவும் நல்லாத்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்மள்ட்ட இன்னும் ஆணவ மலம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, ஆணவ மலமும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம உறுதி பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வாழ்க்கையிலேயே அடியனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் பிள்ளை செல்வங்களுக்கு அடிக்கடி அந்த ஒழுக்க நெறிகள் சார்ந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் பள்ளி மாணவர்களுக்கு, அதுபோல ஆசிரியர் பெருமக்களுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அப்பொழுது இந்த ஆணவம் அப்படிங்கிறது என்ன, உலகில் இருக்கும்போது ஆணவம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க தங்கம். இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படவே உருப்படாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்களாம் ஆமையாவது உள்ளர கதை தாண்டி வந்துருச்சுன்னா போச்சு மோசம்னு எவனாவது ஒரு போலியை போய் பிடிச்சி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அது இதுன்னு பண்ணி இவன் காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவான். இப்போ ஆமை போந்தா குடும்பம் உருப்படியாக ஆகாதுங்கிறது இவனே முடிவு பண்ணிடுவான். ஏன் நல்லா இருந்த குடும்பத்தை ஆமை வந்துங்கிட்டு அவன்கிட்ட போய் அவன்கிட்ட ஒரு 10,000 20,000 பணத்தை கொடுத்து அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு செஞ்சு உருப்படாம போச்சா இப்படி செய்வான். அப்ப நம்ம முன்னோர்கள் எதற்காக ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம் முன்னோர்கள் சொன்னது ஆமை என்பதை எதை சொல்லி இருக்கிறாங்க, இந்த அறியாமை புகுந்த வீடு உருப்படவே உருப்படாது அப்படின்னா, இந்த உடம்பு என்பது நமக்கு ஒரு வீடு, இந்த உடம்புக்குள் அறியாமை புகுந்திருக்கின்றது. இந்த ஆமை என்ன பண்ணணும்? அடக்கணும். அறியாமை வேலை செய்யாம, அந்த ஆணவம் என்ற அறியாமை வேலை செய்யாமல் தடுக்கணும். இது புகுந்து எல்லா வேலையும் பார்க்குதுன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உருப்படாது இந்த பிறவிக்கு அப்படின்னு பொருளுங்க. இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஆமை புகுந்த வீடு அவ்வளவுதான் வேலைக்கு ஆகாது என்று சொல்லியிருப்பாங்க. இது அழகாக அந்த பிள்ளைகளுக்கு உணரும் வகையில் ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்தாங்க.
எந்த ஆமை வீட்டிற்குள் புகக்கூடாது அப்படிங்கிறத, நாட்டின் இல்லாமை, நல்லறம் காணாமை, உள்ளத்தை நினையாமை, ஒழுக்கம் பேணாமை, உண்மையை உணராமை, ஒன்றுக்குமே முயலாமை, அரக்க குணம் அகற்றாமை, ஆலயம் மிதியாமை, ஒற்றுமைக்கு ஏங்காமை, மற்றவர்க்கு உதவாமை, பண்பில் நிலையாமை, பற்றோடு செல்லாமை, உற்றாரை விழையாமை, மற்றாரை மதியாமை, உயிர்களிடத்து இறங்காமை, உறவுகளில் தீண்டாமை, அன்பு வழி செல்லாமை, ஆர்வத்தோடு உழையாமை, இங்கிதம் தெரியாமை, இலக்கோடு வாழாமை, மனிதநேயம் புரியாமை, மாண்புகளை ஒழுவாமை, மதிகெடுக்கும் பொறாமை, இன்சொல்லை கூறாமை, இரவலர்க்கு ஈயாமை, நல்லவற்றை சாராமை, நலம் கெடுக்கும் இயலாமை. இவையெல்லாம் அறியாமை என்ற பெரிய ஆமையால் வருவது. அதனால் இந்த ஆமைகளை ஓட்டுங்கள், வாழ்க்கையில் அற்புதத்தை காட்டுங்கள் என்று சொல்லி பெருமான் சொல்ல வச்சாங்க. இவ்வளவு ஆமைகளுக்கும் காரணம் பெரிய ஆமையாக இருக்கக்கூடிய அறியாமை. அந்த அறியாமையை கொடுப்பதே நமக்கு ஆணவ மலம் என்பதை மணவாசகம் கடந்தார் அருமையாக நமக்கு சொல்லி அருளி செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த அறியாமையை நாம என்ன பண்ணணும்? ஓட்ட வேண்டும். அதை ஓட்ட வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? அஞ்செழுத்து வேணுங்க. அந்த அஞ்செழுத்தால் தான் அதை ஓட்ட முடியும், நம்மால் அதை ஓட்ட இயலாது. அதனால ஒவ்வொரு வீடும் மனித வீடு என்கின்ற அந்த சட்டை உருப்பட வேண்டும் என்றால் ஆணவமலம் என்ற அந்த அறியாமையை ஓட்ட வேண்டும். அறியாமையை ஓட்டும்னா நமக்கு அஞ்செழுத்து வேண்டும். அஞ்செழுத்து என்பது நாம சொல்லிக் கொள்ளும் பொழுது அது பெருமானின் திருப்பெயராகத்தான் அமையும். பெருமானே குருவை இடமாக கொண்டு வந்து சொல்லும் பொழுது அது மந்திரமாக ஆகும். நமக்கு எல்லாரும் இன்னைக்கு ஒரு வினா கேட்கிறாங்க, இதுவும் நமச்சிவாயம் தான் நான் அடியேன்னு சொல்றேன், குருநாதரும் அதைத்தான் சொல்ல போறாரு, அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? இது மந்திரம் ஆகும், அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு சில அன்பர்கள்லாம் அடியேன் தனியாகவும் கேட்டிருக்கிறாங்க. அடியன் வகுப்பெடுக்கிற இடங்கள்ல, அதுபோல உழவார தொண்டோ மற்ற திருப்பணிகளுக்கு போகிற இடங்கள்ல கேட்டிருக்கிறாங்க. அடிநாயேன்னு ஒரு காலத்துல கேட்டு நின்று அதை தாண்டி வந்தவங்க தான். யாரும் கேட்காமலாம் இது உள்ளார வர முடியாது. அவங்களுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஞானாசிரிய பெருமக்கள் சொன்ன ஒரு சின்ன வரலாறு. ஒரு மன்னன் மந்திரி இருந்தாங்க. இந்த மந்திரியும் மன்னனும் நெருங்கிய தோழர்கள். அமைச்சராகவும் அரசராகவும் இருந்தாலும் கூட மிக நெருங்கிய தோழர்கள். தோழமை என்ற உறவில் ஒரு நாள் மந்திரியை பார்ப்பதற்காக மன்னன் செல்கின்றார். மன்னன் செல்கின்ற நிலையில் அந்த அமைச்சர் மந்திரத்தை கணித்து கொண்டு இருக்கின்றார். வீட்டில் அம்மா சொன்னாங்க, ஐயா மந்திரம் கணித்து கொண்டு இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மன்னன் என்ன பண்ணாரு, சரி அரண்மனைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அரசன் வந்து அரண்மனைக்கு போயிட்டார். இவர் மந்திரம் கணித்த பிறகு வந்தவுடனே இது போல மன்னர் வந்தார்னு சொன்னோடனே இவர் போனாங்க அரண்மனைக்கு. போனோடனே அவர் கேட்டார், எனக்கு தெரியாம நீ எப்படி ஏதோ மந்திரம்லாம் கணிக்கிறாயாமே, எனக்கு ஏன் நீ சொல்லவே இல்லை அப்படின்னா அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லு, நானும் கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோழமை அந்த உரிமையில் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்லைங்க சாமி, மந்திரத்தை அடியேன் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அப்போ உனக்கு வஞ்சனை, நாம 2 பேரும் நெருங்கி தோழரை தான் இருக்கோம், அமைச்சர் என்று கூட பார்க்காம எவ்வளவு உறவா இருக்கிறோம், நான் அரசன் நீ அமைச்சர், இருந்தாலும் வேறுபாடு பார்க்காம தோழமையா இருக்கிறோம், நீ எனக்கு சொல்லியதே ஆகணும், அப்புறம் என்ன நமக்குள்ள உறவு வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைங்க சாமி, அடியேன் சொன்னால் அது மந்திரமாக ஆகாது, அதனால சொல்ல முடியாது, அடியேனுக்கு கொடுத்த குருநாதர்கிட்ட அழைச்சிட்டு போறோம், நீங்க வாங்கிக்கிங்கன்னாரு. இவர் கோபம் வந்துருச்சு, என்ன பெரிய மந்திரம், ஏன் நீ சொல்ல முடியாதா, அந்த மந்திரத்தை அவரும் சொல்றாரு நீ சொல்ற, நீ சொல்ல முடியாதா, நீ வந்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னாரு. இல்லைங்க முடியாதுன்ட்டார். உடனே இவர் மன்னனாக மாறி அரச கட்டளையிடுறார். இது அரசனின் ஆணை, மந்திரத்தை சொல்லுன்ட்டார். அரசனின் ஆணையை மீறுவது குற்றம்ங்க, பெரிய குற்றம். இப்ப என்ன பண்ண முடியும்? மந்திரி பார்த்தார், மதி உடைய அமைச்சர் அவர். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளர்களை பார்த்து, யார் அங்கே, மன்னனை கைது செய்யுங்கள்னாரு. எல்லா காவலர்களும் அப்படியே அசையாம நின்றுட்டு இருந்தாங்க. மன்னனுக்கா வந்துச்சு கோபம். தோழமைங்கிற பெயர்லையும் நம்ம கேட்டோம்,
மன்னனாக ஆணையிட்ட பிறகு மந்திரித்து சொல்லாமல் என்ன ஆணவம் இருந்தால் என்னுடைய காவலாளர்களை கொண்டு என்னை கைது செய்ய சொல்வாய்? யார் அங்கே? அமைச்சரை கைது செய்யுங்கன்னாரு. அடுத்த நொடி இவர் கையில விலங்கு இருந்துச்சுங்க. சிறைச்சாலையில் அடைச்சாச்சு. நாட்கள் கடந்தது. மன்னனுக்கு இப்போ ஒரு அந்த உறவின் காரணமாக, நட்புணர்வின் காரணமாக அவன் எது செய்தாலும் கொஞ்சம் நல்லாவே செய்வான், நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு போய் பார்க்குறார். பார்த்த உடனே அமைச்சர் பார்த்தார். அமைச்சர் மகிழ்ச்சியோடு வர்றார். ஏண்டா உன்னை சிறைச்சாலையில் அடைச்சிருக்கேன், நீ மகிழ்ச்சியா இருக்கிற அப்படின்னாரு. அமைச்சருக்கு தானே தெரியும் இவர் எவ்வளோ அறியாமையின் காரணமாக இதை செஞ்சிருக்கிறாருன்னு. அந்த உண்மை தெரிஞ்சதால அந்த துன்பம் அவரை வருத்தவில்லை. இதுதான் அடியார்களுக்கும் வேண்டியது. உண்மை தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு துன்பமும் அடியாரை வருத்தவே வருத்தாது. ஏன்? பெருமானின் திருவடி அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சொன்னார், உனக்கு ஏன் இப்போவாவது சொல்லிடு அந்த மந்திரத்தை, உனக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ பெரிய அமைச்சராக அல்லவா உன்னை வைத்திருந்தேன், இப்படி கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குது, நீ சொல்லிடு அந்த மந்திரத்தினார். அப்பதான் அமைச்சர் சொன்னாரு, மன்னா கைது செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தையை யான் சொல்லும் பொழுது அவங்க யாரும் அசையக்கூட இல்லை. அதே வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் உடனடியாக என் கையில் விலங்கிட்டார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஒரு சொல்லை யான் சொல்லும் பொழுது அதுல எந்த பயனுமே இல்லாம போயிடுச்சுங்க. அதே சொல்லை உரிய அதிகாரம் உடையவர், ஏன் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, உங்களுக்கு உரிய அதிகாரம் இருப்பவர் சொல்லும் பொழுது உடனடியாக செயல் நடைபெற்றதல்லவா? சொல்லு ஒண்ணுதானே, அந்த சொல்ல நீங்கள் சொல்லுவதற்கும் யான் சொல்லுவதற்கும் வேறுபாடு இருக்கின்றதல்லவா? அதுபோல ஒரு குருவை இடமாக கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லுவது எல்லாம் அல்ல இறைவன் சொல்கின்றான், அதனால் அது மந்திரமாகும், எல்லாரும் சொல்வது திருப்பெயராகும் அப்படிங்கிறத சொன்னார். மன்னன் தன் தவறை உணர்ந்து குருவிடம் சென்று உபதேசம் பெற்று உய்வடைந்தான். அது போல தாங்க இங்க. அப்படி நமக்கு அன்பு செலுத்தினால் போதும், இறைவன் கருணை செய்வான், அவனுக்கு எல்லாமே தெரியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தீக்கை வாங்காம விடுவதும் ஆணவத்தின் வேலைதான், அறியாமையின் வேலைதான். அதற்காகத்தான் இத்தனை கதை இன்னைக்கு. அப்ப ஆணவம் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம இன்னையிலிருந்து கணிக்க ஆரம்பிச்சிடலாம். மெல்ல மெல்ல அந்த அறியாமை இருள் நம்மள்ட்ட அகன்றுவிடும். ஆகா, இதெல்லாம் ஆணவத்தோட வேலை, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு நிலை நமக்கு வந்துடும். கண்மை எல்லாருக்குமே தெரியும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்? அதை வச்சுதான் சாமி அப்படியே கட்டி போட்டிருக்கிறார் பிறவில இந்த உடம்போட. அதனால ஆணவம் கண்மம் என்று இரண்டு மலத்தை பற்றி பெருமானுடைய திருவுருளால் நாம சிந்தித்தாயிற்று. இன்னைக்கு மணவாசகம் கிடந்தார் தன்னுடைய குருநாதர் எடுத்து ஒரு வினா கேட்கிறார். நான் யார் அப்படிங்கிற வினாவுக்கான விடையல்ல, நான் யார் என்ற கேள்வியை கேட்கிறார். அதுக்கு விடையை நாளைக்கு சாமி சொல்லி அருள்வார். மாணாக்கன் தன்னை அறிய வேண்டல். உன்னறிய தேசிகரே மாறா அருளால் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் வகுத்துரைத்தீர். உன்னறிய தேசிகரே மாறா அருளால் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் வகுத்துரைத்தீர். உற்று இவை கண்டேன் வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர். அழகா கேட்டாங்க. உன் அரிய தேசிகரே, நினைப்பதற்கு அரிய ஞான குருவேனார். ஏன்? இறைவன் உயிரின் நினைப்பிற்கெல்லாம் எட்டாத ஒருவன், அப்படிப்பட்ட இறைவன் தங்களை இடமாக கொண்டல்லவா எனக்கு மெய்ஞானத்தை ஊட்டி கொண்டிருக்கின்றான். அதனால இறைவனே குருவாக வந்திருக்கின்றார் என்ற அந்த முற்று ஞானத்தை பெற்று இருக்கின்ற மாணவர் என்பதால் ஆசிரியரை பார்த்து சொன்னாரு, உன்னறிய தேசியரே. அடுத்து சொன்னார், மாறா அருளாளர்.
அந்த என்னை விட்டு, அந்த அடியேனை விட்டு எந்த காலத்தும் நீங்காமல் இருக்கக்கூடிய உம்முடைய திருவருளால்னாரு. இதான் மாறா அருள். இந்த மாறா அருள் யார் கொடுக்க முடியும்னா இறைவன் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். மற்ற எல்லாரும் மாறுகின்ற அன்பைத்தான் காட்ட முடியும், அருளை தான் காட்ட முடியும். ஒரு நேரம் நமக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, அப்புறம் நமக்கு கருத்து வேறுபாடு வந்துடுச்சுன்னா அடுத்து மாறிடும். அடியார்கள் மாறா அருள் நிலைக்கு வர வேண்டும். நல்ல உண்மை பொருளை உணர்ந்துக்கணும். நம்மளை கொண்டு செய்வது இறைவன். அப்படி இருக்கின்ற நிலையில் மனக்கருத்தின் வேறுபாடு காரணமாக ஒரு தொண்டினை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அந்த மாற்று செயல் நம்மகிட்ட இருக்குமானா நாம் இன்னும் முழுமையான மெய்ஞானத்தை பெறவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பெறாது தடுப்பது ஆணவம், அறியாமை என்பதை உணர்ந்து கொண்டு பாரபட்சம் இல்லாமல் திருத்துண்டினை நமக்கு சாமி என்ன பணித்து கொண்டு இருக்கிறாரோ அதை தவறாது செய்ய வேண்டும். அந்த இடத்துல விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அததான் இங்க சொல்றாரு, எப்பொழுதுமே உயிரை வெட்டி எக்காலத்தும் நீங்காமல் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவருளால், மாறா அருளால், நீங்காத அருள். ஏன்? ஆணவ மலை இருளில் கடந்த பொழுதும் அருள் செய்து கொண்டே இருந்தான். அதை பிறவிக்கு உட்படுத்தி அந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டி பிறவிக்கு உட்படுத்துகின்ற நிலையிலும் கூடவே இருந்தான். பிறவிக்கு வந்த பிறகு அது என்னெல்லாம் இச்சைப்படுகின்றதோ அதை செய்வதற்கும் கூடவே அருள் செஞ்சிட்டு இருக்கிறான். இப்படி எல்லா நிலைகளும், நாளைக்கு முக்தி நிலைக்கு போன பிறகும் அங்கேயும் அவன் அருள் செய்தா மட்டும்தான் உயிரால இன்பத்தை தூக்க முடியும். இப்படி எல்லாம் அந்த மாறா அருள் என்பது இறைவன் சிவபெருமான் ஒருவனாலேயே கொடுக்கப்படுகின்ற அருள். இதுதான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லுவார். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கும்பர். நீங்க எப்படிப்பட்ட நன்றியை வேணாலும் கொண்டுட்டாலும் வாழ்வதற்கு ஒரு உய்வு உண்டு. ஆனால் செய் நன்றியை மறந்தவருக்கு உய்வே இல்லைனர். எல்லாமே இதுக்கு பொருள் செய்யறாங்க. இப்ப யானும் அறிவுடையவன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு அவங்க சொல்ற திருக்குறள் பொருள் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் அவங்க தவக்குறை காரணமாக உழவி வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன? செய் நன்றி என்பது வினைத்தொகை. இந்த வினைத்தொகை என்ற சொல்ல பார்த்தீங்கன்னா இது 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3க்குமே ஏற்புடையதா இருக்கும் இந்த வினைத்தொகை என்பது. அங்க செய்த நன்றி என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லவில்லை, செய் நன்றினார். என்ன? யார் செய் நன்றி செய்ய முடியும்? கடந்த காலத்துல செஞ்சிருக்கணும், நிகழ்காலத்துல செஞ்சிட்டு இருக்கணும், வருங்காலத்திலையும் செய்யணும். இது 3 யாரால முடியும்னா உலகத்துல யாராலுமே முடியாதுங்க. நேற்று ஒருவர் நமக்கு உதவி செய்திருப்பார், இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தில் கூட செய்யறார், எதிர்காலத்துல செய்வாரன்னா அவர் அதுக்குள்ளே போய் சேர்ந்திருப்பார். எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லது நேற்று நாம் ஒருவருக்கு உதவி செய்திருப்போம், இன்னைக்கு நம்மளால செய்ய முடியாத நிலைமையா இருக்கும். அப்ப எப்படி அந்த செய் நன்றி என்பது உலகில் சொல்லுகின்ற நன்றி அல்ல, எல்லாம் அல்ல சிவபெருமான் செய்கின்ற அந்த உதவியை மறந்தவர்கள் உய்வினா உயிருக்கான உய்வை, முக்தி பேரை அடைய முடியாது அப்படிங்கறத நமக்கு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த நன்றியை உணர்ந்து மறவாது இறைவன் திருவடியை போற்றுகிறவங்க அந்த உயிர் உய்வடையும். இதுதாங்க. ஏன்? இறைவன் கடந்த காலத்தில் நாம கண்ணில்லா குடவி போல் ஆணவ இருளில் கடந்த போது அன்று முதலாகவே அருணோக்கம் செய்ய தொடங்கி மீண்டும் நிகழ்காலத்தில் எத்தனை பிறவி எடுத்தாலும் கூடவே இருந்து உதவி செய்து எதிர்காலத்தில் அவன் திருவடிக்கு போகின்ற நிலையில் அந்த உயிர்களுக்கு ஆனந்தத்தை துய்க்க வேண்டும் அந்த உயிர்கள் என்பதற்காக 5 வகையான தொழில் செய்து அதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆக 3 காலங்களிலும் இடையறாது அருள் செய்யக்கூடிய ஒருவர், அருள் செய்யக்கூடிய அந்த ஆற்றலுடையவர் யார் அப்படின்னா நம்ம சிவபெருமான் மட்டும்தான். அதனால இந்த குறள் நம் பெருமானுக்கு கூறியது. செய் நன்றி கொள்ளாதவர்கள் நிச்சயம் என்ன பண்ணுவாங்க? பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துருவாங்க. செய் நன்றி மறக்கலன்னா நாம் என்ன பண்ணுவோம்? இத்தனை அழகாக நம் உயிருக்காக வேண்டி உலகம், உடல், நுகர்பொருள் என்று எல்லாத்தையும் கொடுத்து பெருமான் நாம் இச்சைக்கு போனவாறு நம் கூடவே வந்து நம்மை திருத்தி ஆளுகின்றானே என்ற உண்மையை தெரிந்து அவன் அந்த நன்றியை உணர்ந்தாதான் நமக்கு அன்பு பிறக்குங்க. அவன் என்ன நமக்கு செய்யறான் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான்
இத்தனை பெரிய கருணையாளனா நீ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதன் வழியா நமக்கு அன்பு பிறக்கும். அன்பின் காரணமா உயிர் உருகும். அப்ப அந்த உயிர் உயிர்வடைந்து விடும். அந்த நன்றியை தாங்க உயிர்கள் மறக்க கூடாது. ஆனா அந்த நன்றியை சிறிதளவும் எண்ணாத ஞான கொழுந்துகள்லாம் இன்னைக்கு திருக்குறளுக்கு பொருள் எழுதிட்டு இருக்கு. என்ன பண்றது? நாம செஞ்ச தீவினை அவங்கெல்லாம் பொருள் எழுதுற அளவுக்கு சாமி வச்சிருக்கிறார். நல்லது. இப்ப அததான் இங்க சொல்றாரு, அடியேனை விட்டு எந்த காலத்தும் நீங்காமல் இருக்கும் உம்முடைய திருவருளால் 36 தத்துவங்களையும் ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் எனக்கு வகைப்படுத்தி அந்த உரைத்து எனக்கு எடுத்து சொன்னீங்க சாமி. எடுத்து அருளினீர்கள், உரைத்து அருளினீர்கள் அப்படின்னு சொல்றார். இததான் உன்னறிய தேசிகரே மாறா அருளால் 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும்னாரு. எது வல்வினை? இன்பமும் துன்பமும் தான் வல்வினை. அப்போ இதை வகுத்து உரைத்தீர். அதுக்கப்புறம் சொன்னாரு, உற்று இவை கண்டேன் உன்னுடைய திருவருள் அடியன் மீது இருப்பதால் இவையே இந்த 6 தத்துவம் என்ன, ஆணவம் என்ன, வல்வினை என்ன என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டேன். இவை கண்டேன் என்றால் பார்த்தேன் இல்ல, உணர்ந்து கொண்டேன் என்று பொருள். இவை கண்டேன், நான் உணர்ந்துகிட்ட சாமி. இப்ப எனக்கு ஒரு ஐயப்பாடு. ஏன்னா ஏற்கனவே வேணா கேட்டு வச்சுட்டார் இல்லையா? வேறாக என்னை எனக்கறிய காட்டினார். என்னது? இந்த மலங்கள்ல இருந்து வேறு பிரித்தறியாதவாறு இருக்கக்கூடிய என்னுடைய உயிரை நான் அறியுமாறு எனக்கு காட்டி அருள் செய்யுங்க சாமினாரு. இப்ப தாங்க இந்த 36 தத்துவம் வேற, ஆணவம் வேற, இந்த கண்மம் வேற. அப்ப வேறையா இருக்கிற உயிர் ஒண்ணு உண்டு. அந்த உயிரை எனக்கு காட்டி அருள் செய்யுங்கள் என்று கேட்கிறார் மாணவர். இதெல்லாம் நமக்காக. அவர் ஏற்கனவே உணர்ந்த நிலையில இருந்ததால்தான் நமக்கு மனவாசம் கிடந்தார் அழகான ஒரு நூலை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த மலங்களிலிருந்து வேறுபடாது. ஏன் ஆணவம் தனியா தெரியுதா? இன்ப துன்பம் தனியா தெரியுதா? இன்பம் வரட்டும் அப்படியே இன்பத்தோட கலந்து நிற்கும் உயிர். துன்பம் வரட்டும் அப்படியே துன்பத்திலே கரைஞ்சி அப்படியே துன்பத்தில் துன்பம்னு அப்படியே மூழ்கி போய் கிடக்கும். அப்போ இந்த மலங்களிலிருந்து வேறாக ஆகாத மாதிரியே ஒண்ணு போல கிடக்குது என்னுடைய உயிர். இந்த ஆன்மாவாகிய என்னை எனக்கு அறியுமாறு காட்டி அருள் செய்யுங்கள் என்று இன்று கேட்டிருக்கிறாங்க. அருமையான செய்யுள். பெருமானுடைய திருவருள் கருணையால இன்னைக்கு சிந்தித்து உய்வடைந்திருக்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.